ஹாய் மக்களே, வணக்கம். வந்து பாபு ட்ராக் சேனல். நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க. கொரோனா டைமில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வீடியோவே போடுறது கிடையாது. இன்றைக்கி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இனிமேலும் வீடியோ போடுவேன். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, தமிழக வெற்றி கழகம் இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை உண்டாயிருக்குது. இரு திராவிட கட்சிகளை அகற்றி தாவேகா வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நமக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடுக்கு விடிவெள்ளி. அதனால் வந்து தமிழ்நாடு சிறப்பாக இருக்கக்கூடிய தருணம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஜோசப் விஜய் பதவியேற்று 5 நாள் ஆகுதுங்க. 5 நாளில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒயின் ஷாப்பை மூடியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கஞ்சா போதை பழக்கம் இதில் உள்ள இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ரவுடிசம்லாம் வந்து ஒடுக்கிறதுக்காக அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 5 நாளில் அதிரடி வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருங்க. நமக்கு தேவை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சி எப்படி நடக்க போகுதுன்றது மட்டும் பாருங்கள். நல்ல சிறப்பான முறையில் நடக்க போகுதுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இலவசத்தை பற்றி பேசுகிறாங்க. இலவசத்தை வந்து எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க. அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. மக்கள் தேவையில்லைன்றாங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க இலவசம் வேணான்றாங்க. நீங்கள் இந்த நல்ல ஆட்சியை, நல்ல சுகாதாரம், குடிநீர், மருத்துவ வசதி, போக்குவரத்து துறை வசதி இதெல்லாம் வந்து இது பண்ணி கொடுத்தாலே போதுன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஒயின் ஷாப்பை மூட சொல்கிறாங்க. கஞ்சா போதைப் பொருளை கட்டுப்படுத்த சொல்கிறாங்க. சுத்தமாக அகற்ற சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு. இதுதான் முக்கியமான இது. ஆரம்பத்துலேருந்து ஜோசப் விஜய் தான் சொல்லியிருக்காரு எல்லாத்தையும். பெண்களுக்கு 100% பாதுகாப்பு, முதியோருக்கு பாதுகாப்பு. அதே நேரத்தில் காவல்துறையை வந்து இன்றைக்கி வந்து சிறப்பான முறையில் நடக்க போகுது. எந்த ஒரு இதுவுமே இருக்காது. காவல்துறை அதிரடியாக சிறப்பான முறையில் நடக்க போகுதுங்க. தமிழ்நாடு ஒரு க்ளீன் தமிழ்நாடாகி போச்சு. க்ளீன் இந்தியான்னு பிரதமர் சொன்னார். இது க்ளீன் தமிழ்நாடாகி போயிருக்கு. அதனால் தயவுசெய்து தமிழ்நாடு மக்கள் அனைவருமே ஜோசப் விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே சும்மா அவதூறு பழக்கத்தெல்லாம் கேட்டுட்டு பேசக்கூடாது. பக்கபலமாக இருக்கணும். பக்கபலமாக இருந்து தமிழக முதல்வரை சிறப்பான முறையில் ஆட்சி அமைக்க போகிறாரு. 5 வருஷம் கண்டிப்பாக நடக்க போகுது. இது நிறைய பேர் சொல்கிறாங்க.